வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு வீக்கெண்ட்ஸ்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு எல்லாரும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வீடியோலயே நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட வியூஸ் நிறைய பேருக்கு, லைக்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னைக்கு என்ன வீடியோ, என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்தை பத்தி நான் பேச போறோம். ரிவ்யூ இல்லைங்க. சோ இன்னைக்கு வீக்கெண்டு சாட்டர்டே ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு வந்தேன். சோ அதை பத்தி தான் இந்த கண்டென்ட்ல நான் பேச ஆரம்பிக்கலாமா? ஜனநாயகன் படம் போன வீக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இந்த படத்தை பார்க்கணும். மேபி இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடியே வர வேண்டிய படம், ஆனா இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. டிக்கெட் பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஸோ நம்மளுக்கு லீவ் வந்து ஒன்லி சாட்டர்டே சண்டே தானே. ஸோ போனா சாட்டர்டே தான் போய் ஆகணும். ஸோ ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி சோர்ஸ் மூலமா டிக்கெட் வாங்கியாச்சு. 2 பேரும் போனோம். டிக்கெட் எவ்வளவு தெரியுங்களா? 2 பேருக்கு சேர்த்து 650 ரூபாய். எங்களுக்கு 12:45 ஷோ அண்ணாநகர் விஆர் மால்ல டிக்கெட் கிடைச்சிச்சு. அதனால வீட்டுல ஒரு 12 மணிக்கு பொறுமையா கிளம்பணும். தலைக்கவசம், உயிர் கவசம், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. டிராபிக் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா 12:45 முன்னாடியே போயிட்டு மாலுக்கு ரீச் ஆயிட்டோம். வண்டியை பார்க் பண்ணி நேரா போனோம். பாப்கார்ன் செக்ஷன்ல போய் நின்னோம். பாப்கார்னு பிளஸ் ஐட்டங்கள்லாம் வாங்கணும். ஆனா படம் பார்க்கணும்னா இன்ட்ரெஸ்டா பார்க்கணும்ல, எனர்ஜி வேணும்ல படத்துல கத்துறதுக்கு, விசில் அடிக்கிறதுக்குலாம். அதனால கொஞ்சம் கியூ அதிகம் தான். வெயிட் பண்ணி எங்களோட ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஒரு வேளையா அடிச்சு பிடிச்சி தேட்டருக்குள்ள போயாச்சு. படம் ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட்டிங். தளபதி தரிசனத்துக்காக வெயிட்டிங். படமும் ஆரம்பிச்சாச்சு. படத்தை பத்தி கொஞ்சம் சின்ன ரிவ்யூ நான் அப்புறமாடி சொல்றேன். ஆனா இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் தளபதி பண்ணியிருக்காருன்னு இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஒண்ணு கேளுங்க. ஜனநாயகன் படம் பத்தி சொல்லணும்னா இந்த படம் கொஞ்சம் பெரிய படம் தான். பட் ஆனா நியூட்ரல் ஆடியன்ஸுங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா விஜய் ஃபேன்ஸுக்கு, தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு விருந்து தான். டைட்டில் கார்டுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. டைட்டில் கார்டே தர மாசா இருக்கும். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் டல்லா போகும். அதுக்கப்புறம் கதை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மொத்தமா சொல்லணும்னா இது வந்து போலி விருந்து தான் சொல்லணும். படம் அவ்வளவு நல்லா வந்திருக்கு. ஆனா சண்டை காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால குழந்தைகள் இந்த படத்துக்கு வர தடை விதிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை குழந்தைகள் போய் பார்க்கற கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், தளபதிக்கு 52 வயசுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்பவே முடியலங்க. அவ்வளவு எனர்ஜெட்டிக்கு டான்ஸ் எல்லாம் கலக்கி இருக்காரு. மாதிரி அவர் பஞ்ச் டைலாக்ஸ், ஃபைட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து வயசு வந்து கம்மி ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. ஓகே மக்களே, இதுதான் இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட கண்டென்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ரிவ்யூ சொல்லல. படத்தோட ரிவ்யூ சொன்னா 1 hour மேல ஆயிருக்கு. அதனால சின்ன ஒரு அப்டேட் தான் அது. ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது போய் பாருங்க ஜனநாயகன் படம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களை கூட்டிட்டு போகாதீங்க. நிறைய தியேட்டர்ல குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்றாங்க. ஓகே, அப்படி சொல்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, see you tomorrow.